சொல்லுங்கண்ணா. நீங்கள் எப்படி கடைக்கு வந்தீங்க? யார் மூலியமாக வந்தீங்க கடைக்கு? எத்தனை ஏக்கர் சவுக்க போட்டிருக்கீங்க? வணக்கம் விவசாய பெருங்குடி மக்களே. நான் வந்துட்டு இப்போ சவுக்கு கன்று போட்டிருக்கேன். சவுக்கு கன்று வந்துட்டு பில்லு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் களை வெட்டி ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு வந்து பில்லு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பில்லு மருந்து அடிக்கலான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் 3ஆம் நாளில் அந்தமாரி நம்ம நார்மலாக நம்ம பயிருக்கான களைக்கொல்லி மருந்து மாதிரி பில்லுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது இல்லாமல் இல்லை, இந்த மர வகைகளுக்காக கண்ணுங்களுக்காக தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 3ஆம் நாள் அந்தமாரி தான் எனக்கு களைக்கொல்லி தெரியும், அதனால் அதை பற்றி கேட்டுருந்தேன். இது வந்துட்டு நான் கன்று வச்சு ஒரு 15 நாள் ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ இது கன்று வச்சு ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. இது வந்துட்டு களை வெட்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால பில்லு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கும் நம்ம பில்லு மருந்து அடித்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு இந்தமாரி கண்ணுக்கும் வந்து நம்ம பாதிக்க வராமல், எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்ம அந்த பில்லை மட்டும் சாகடிக்கலாம், அதுக்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 16 கன்று வச்சு ஒரு 15 நாள் இருக்கும். 15 நாளைக்கு மேலே அதுக்கப்புறம் தான் அடித்தேன். அது வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அதேமாரி நீங்கள் பாருங்களேன், இப்போ மருந்து அடித்த இடம் பில்லு செத்துருக்கு பாருங்களா, அதேமாரி நான் ஒரு இடம் நான் அடிக்காமல் விட்டுட்டேன். அதே இடத்தையும் காட்டுங்க அப்படியே. அந்த இடமும் பாருங்கள், இந்த ஒரு வாய்க்கால் நான் அடிக்காமல் விட்டுருக்கேன், அது வந்து சாகலை. அதே பக்கத்தில் பார்த்துங்க, அப்படியே வந்துட்டு நான் கொல்லை பூரா எங்கேயும் அடிச்சிருக்கேன், அதுவும் எப்படி செத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் அடிக்காத இடமாண்ணா? இது மட்டும் அடிக்காத இடங்க. சரிங்கண்ணா. இது மட்டும் அடிக்காத. சவுக்கையை தாண்டி இருக்கு புல்லு. ஆமாம், பூண்டு புல்லு எல்லாமே அந்த கண்ணுங்க கிட்ட ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த கண்ணுக்கிட்ட எவ்வளோ பில்லு இருக்குது பாருங்கள். அதேமாரி பக்கத்தில் அதே இடத்துல காட்டுங்க, மருந்து அடித்த இடம் அதேமாரி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கண்ணுக்கும் பக்கத்தால் வந்துட்டு பில்லு செத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்குமான டிஃப்ரெண்ட் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்லா பாருங்கள், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக இதேமாரி புல்லு இருந்தது அடிச்சு இந்தமாரி இருந்தது, கொல்லைப்பூரா அந்தமாரி இருந்தது. ஸோ பக்கத்து கொள்ளைக்காரங்க கொஞ்சம் சொன்னதுனால நானும் வாங்கிட்டு வந்து நம்பிக்கையோடு அடித்தேன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். நீங்கள் 3ஆம் நாள் அடிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இந்த அளவுக்கு 3ஆம் நாள் நீங்கள் அதாவது கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி 3ஆம் நாள் இல்லை, அதை கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட புல்லு வந்திருக்காது. ஒரு 15ஆவது நாள் நான் கண்ணு வச்சு ஒரு 15 நாள் 16 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அடித்தேன், நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அடித்த இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். அதேமாரி கண்ணுக்கும் எந்த வித ஒரு பாதிப்பும் வரல. எந்த நம்பிக்கையாக நீங்கள் வாங்கி கண்ணுக்கு அடிக்கலாம். நீங்கள் வந்து பயிர் வகைகளுக்காக மட்டும் இல்லாமல் மர வகைகளுக்காகவும் நம்ம எந்த ஒரு பாதிப்பும் வராத பில்லு மருந்தை சாகடிக்கலாம். நம்ம பில்லை மருந்து அடித்து பில்லை சாகடிக்கலாம். சரிங்கண்ணா. நீங்கள் 3ஆம் நாள் களைக்கொல்லி எங்கேயாவது அடிச்சிருக்கீங்களா? இல்லை, 3ஆம் நாள் களைக்கொல்லி நான் எங்கேயும் அடிக்கலை. வேறு ஏதாவது கொல்லை வேறு பக்கத்தில் போட்டிருக்காங்க உங்கள் நண்பர்? அவங்க யாரும் அடிக்கலை. நான் வந்து டேரெக்டாக 15 நாள். ஆமாம், 15 நாள் கொடுத்துருந்தேன். 15 நாள் களைக்கொல்லியில் வந்து நீங்கள் கண்ணு வச்சதுக்கப்புறம் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாம், இத்தனை நாள் தான் அடிக்கணும், 2 வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாம். எப்போ புல் இருந்தாலும் சவுக்கையை பாதிக்காத மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா புல் இதெல்லாம் செத்துருக்கு. இல்லைனா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்த புல் வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு பாருங்க. சவுக்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அது பக்கத்தால் உள்ள பில்லு பூரா நல்லா செத்துருக்கு.